அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாகாம எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்துட்டு எனக்கு நிறைய ப்ளவுஸ் தைக்க வேண்டியிருந்துச்சா, ஒரே அக்காவுக்கே 4 ப்ளவுஸ் தைச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால அம்மிக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சரி வாங்கி கொடுத்துடலாம் கடையில். வேணாம் வேணாம், இது உனக்கு செய்ய தெரியாது, எனக்கே செய்ய தெரியாது. ஐயோ எனக்கே செய்ய தெரியாது, பேசாம இரு. ஏய் பப்ஸ் அம்மிய வாங்கிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா பிளவுஸ் தச்சுக்கிட்டே இருந்தேன்னா, அவன் என்ன சொல்றானா, நான் கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன், நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டான். ஏய் அவசரத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் தம்பி ஒய்ஃப் வந்துட்டு ஊர்ல இருந்து மாவு கொடுத்து விட்டுருந்தா, அரிசி மாவு வீட்டிலே அரைச்சது. புட்டு வந்துட்டு எனக்கு அவ்வளோ சொல்லித்தர அளவுக்கு செய்ய தெரியாது. அதனால பிசையும் போது காமிக்க கொஞ்சம் வெக்கமா இருந்துச்சு, அதனால காமிக்கல. ஆனா வந்துட்டு கரெக்டா பண்ணிட்டு என்னால நம்ப முடியல. ஆச்சரியமா இருக்கு பாருங்களேன். அடாடா மலைச்சாரல் மாதிரி கொட்டுது பாருங்க. புட்டு பண்ண போறேன், நெய் புட்டு அம்மிக்கு. நான் பார்த்த வீடியோல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் பார்த்த வீடியோல எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, புட்டு மாவு பிசைஞ்சிட்டு இப்படி பிடிச்சா இப்படி கொழுக்கட்டையா வரணுமாமா, உதுத்து விட்டா அப்படி உதறணுமா, இதுதான் புட்டு பதம், கரெக்டான பதம் அப்படின்னாங்க. என்னால் நம்ப முடியல, நானே கரெக்டான பதத்தை பிசைஞ்சிட்டேன். அம்மிக்கு வந்து நெய் புட்டு பண்ணி கொடுக்க போறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அம்மி மியூட்ல போடுமா. மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பிசைஞ்சுட்டேன். எது பதம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்படி பிடிச்சா கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கணுமாமா, பொடி விடணுமாமா. உதுத்து விட்டா மறுபடியும் இப்படி புட்டு மாவு மாதிரி உதறணுமா, இதுதான் பதமாமா. நம்மளும் பதமா பிணைஞ்சிட்டோம்னு நினைக்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னாலே நம்ம முடியல. இந்த புட்டு கொழுக்கட்டை இதெல்லாம் நமக்கு வரவே வராது. பிரியாணி, சிக்கன் கிரேவி, சுக்கா, பீஃப் சுக்கா அப்படின்னு கொடுத்தா நான் பாட்டுக்கு சமைச்சிட்டு இருக்கேன். பால் கொழுக்கட்டை, புட்டு இதெல்லாம் வராது. இன்னைக்கு என்னமோ அதிசயமா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நல்லா வந்துருக்கு. வந்துட்டு நம்ம வேக வச்சுட்டு தேங்காய் உடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு நல்ல நெய் ஊற்றி சுகர் போட்டு பண்ணி கொடுத்துருவோம். தண்ணி வந்து சூடாயிடுச்சு. நான் வந்துட்டு துணியிலாம் வைக்கல, நமக்கு இந்த மாதிரி தட்டு இருக்கிறதுனால இதிலே போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும், 5 நிமிஷம் இருந்தால் போதும், வெந்துடும். போட்டுக்கோ. தேங்காயை போட்டு திருவிட்டு வந்துடுறேன். புட்டு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்துட்டு 10 நிமிஷம் ஆச்சு. வேற இடையில நான் வேற பார்த்தேன் 5 நிமிஷத்துலேயே. ஓகே, நம்ம புட்டு வந்துட்டு சூப்பரா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்து பவுல்ல கொட்டிக்கலாம். புட்டு வந்துட்டு இப்போ நம்ம பவுல் மாற்றியாச்சு. கொஞ்சமா சுகரு, தேங்காய், துருவி வச்ச தேங்காய், அதுக்கப்புறமா வந்துட்டு அதுக்கப்புறம் தான் போட போறோம்னா நெய். சூடா இருக்கையிலே போட்டு நல்லா கிளறிட்டோம்னா சூப்பரான நெய் புட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ரெடி ஆகிடும். நம்மளும் புட்டு பண்ணிட்டோம். அம்மி நெய் புட்டு ரெடி ஆயிடுச்சு. அம்மி
டியூஷனுக்கும் லேட் ஆயிடுச்சு. புட்டும் ரெடி ஆயிடுச்சு. இரு, அந்த நெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுருக்கேன். அம்மிக்கு நெய்யினா ரொம்ப பிடிக்கும். நெய்யினா உசுறு. வெறும் நெய்யாக கூட குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால கொஞ்சம் நிறையாவே நெய் விட்டாச்சு. சின்ன பிள்ளைங்க தான், நான் ஓடி ஆடி விளையாட்டுங்க, சைக்கிள் ஓட்டுங்க. டியூஷன் முடிஞ்சு வந்து 1 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவேன். அதனால ஈஸியாக செரிமானம் ஆயிரும். நெய் யூஸ் பண்ணுறத பற்றி யோசிக்க தேவையில்ல குழந்தைங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அம்மிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சூப்பரான நெய் நெய் போட்டு நம்ம வீட்டு ஸ்டைலாக ரெடி ஆயிடுச்சு. அம்மிக்கு வந்துட்டு இந்த புட்டு எப்படி தெரியுமா நான் இப்போ கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி அழகாக உருண்டையாக உருட்டிட்டு, குட்டி குட்டி உருண்டையாக உருட்டிட்டு, நெய் நிறையா ஊற்றிருக்கோம்ல, அது உருட்டை அழகாக வரும். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இன்னும் குட்டியை உருட்டவா? ஒரு வாய்க்கு போடுற மாதிரி எந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக உருட்டி அம்மி கையில் கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு உருண்டையாக ஒவ்வொரு வாய்க்கு எடுத்து சாப்பிட்டுக்கிறோம். அம்மிக்கு புட்டு கொலக்கட்டை அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மி இப்போ கொலக்கட்டை செஞ்சிருக்கோமே. ஆல்ரெடி இது கொலக்கட்டை மாதிரி தான். பசிக்குதுமா, சாப்பிடுமா. நீ போடு. அம்மிக்கு வந்துட்டு பசி ஓவர் ஆயிடுச்சு. சவுண்டு கேட்குதா இல்லையா? எப்படி இருக்கு? ஜீனி போட்டுக்கணே. இன்னும் போடணுமா? போதும். ரொம்ப இனிச்சா நிறைய சாப்பிட முடியாது. அளவா இனிப்பு போட்டால் தான் நிறைய சாப்பிட முடியும். ஓகே, நான் போய் சாப்பிட்டு. அம்மி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி உருட்டி கொடுத்துட்டோன்னா அம்மி வந்துட்டு சூப்பராக சாப்பிட்ருவான். இப்போ எப்படா நான் வீடியோ முடிப்பேன்னு நான் வெயிட்டிங்கு. சரி, ஓகே, நாங்களும் நெய் போட்டு பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு என்ன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு அம்மி புட்டு சாப்பிட போறான்டா. அம்மிக்கு இந்த நெய் போட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல். நீ பாருங்கள் எத்தனை உருண்டை காலி பண்ணியிருக்கான்னு. 2-3 உருண்டை காலி பண்ணிட்டான். இதையும் காலி பண்ணிட்டோடனே டியூஷன் போகிறான். ஓகே, தண்ணி குடிச்சிட்டு. எவ்வளோ அம்மி பிடிச்சிருக்கு? ஒரு 2500. இன்னும் குட்டி குட்டியாக உருட்டிருந்தா ஒரு உருண்டை ஒரு வாயில் போட்டிருப்பாயாப்பா. 2500. அடுத்த தடவை அப்படி உருட்டி தரேன். ஒரு 2500 மார்க் தரேன். அடுத்த வாட்டி இன்னும் குட்டி குட்டியாக உருட்டி தரேன், ஒரே வாயில் போடுற மாதிரி. ஓகே, தொக்குருண்ட மாதிரி. ஐயோ வேணாம், விற்கிறோம், அப்படி போடாத. அம்மி வந்துட்டு நானும் எவ்வளோ சொன்னேன் கடையில் பப்ஸ் வாங்கிக்கன்னு, கேட்கவே இல்லை. நாங்கள் வீட்டில் தான் பண்ணி தரணும் அப்படின்ட்டு தான். தண்ணி கொண்டு வருவா? வேணாமா? சரி, பாய் சொல்லு. பாய். அம்மிக்கு வந்துட்டு டியூஷனுக்கும் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் புட்டு வந்துட்டு மிச்சம் இருக்குது. வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஒரு அம்மா வருவாங்கல்ல சாயந்தரம். 2 பேர் தானே இருக்கீங்க, ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ஒரு அம்மா டெய்லி சாயந்தரம் வருவாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு என்ன பண்ணாலும் சேர்த்து பண்ணிடுறது. அதனால் நான் கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வந்துட்டு அந்த அம்மாவுக்கு. இன்றைக்கி வந்துட்டு பிளான் பண்ணது 4 ப்ளவுஸு. ஆனால் நான் தைச்சது வந்துட்டு 3. இன்னொன்று வந்துட்டு 3.25 ப்ளவுஸ் தைச்சிருக்கேன். கொஞ்சோண்டு இன்னும் மிச்சம் இருக்குது, மிஷினில் இருக்குது. அதை நைட்டுக்குள்ளே நான் தம்பியை டியூஷனில் விட்டு வந்துட்டு முடிச்சிருவேன். இது எல்லாமே ஒருத்தவங்களுக்கே, ஒரு அக்காவுக்கே. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அதில் கொஞ்சமாக பேலன்ஸ் இருக்குது. அது தம்பியை டியூஷனில் விட்டு வந்துட்டு தைக்கணும். ஆக மொத்தம் இன்றைய நம்ம சங்கத்தோட வருமானம் வந்துட்டு 400 ரூபாய். ஓகே, இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா. நானும் போய் புட்டு சாப்பிட போகிறேன்.
டாட்டா